ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து கார்த்திகை 24 நாளும் நான் 24 விதமான குழம்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாத மாதம் இது. கார்த்திகை மாதம் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால நாங்கள் ஒரு நாளும் ஒரு விதமான குழம்பு நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் குழம்பு பண்ண போகிறேன். இந்த மாங்காய் வந்து மரத்துலேருந்து இந்த காற்று மழை அப்போ விழுந்தது. அது அப்படியே நான் வச்சுருந்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் விழுந்ததில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. இப்போ இதில் வந்து நான் குழம்பு பண்ண போகிறேன். மாங்காய் குழம்பு, பீர்க்கங்காய் தோல் துவையல், பீர்க்கங்காய் கூட்டு, மூணும் பண்ண போகிறேன். மாங்காய் இனிப்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். மாங்காய் குழம்பு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். முதல்ல மாங்காய்க்கு தோலை சீவிப்போம். மாங்காய்க்கு நான் தோல் சீவிக்கிறேன். அப்போ தான் மாங்காய் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதனால் நான் வந்து தோல் போட மாட்டேன் மாங்காய் குழம்புக்கு. நான் வந்து முதல்ல மாங்காய்க்கு தோலை சீவிக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணால் போதும், புளியெலாம் தேவையில்லை. இதை தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் குழம்பு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. பீலர்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது பத்திரமா, பீலர் யூஸ் பண்ணும்போது பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் மாங்காய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நான் அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி மாங்காவை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாதா ஊட்டாத சோற்றை மாங்காய் ஊட்டோன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அது தகுந்த மாதிரி நம்ம இந்த குழம்பு, மாங்காய் குழம்பு, சாம்பாரில் மாங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும், மாங்காய் ஊறுகாய் நல்லாயிருக்கும், மாங்காய் உப்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் மாங்காய்க்கு ஒரு ஸ்பெஷல். நான் அந்த மாங்காய் குழம்புல இந்த கொட்டையை அப்படியே போட்டிருப்பேன். இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. இது இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் குழம்பு. இன்றைக்கி சாப்பாடு ஒயிட் ரைஸ் பண்ணிட்டேன். கிச்சன்லாம் நீட் பண்ணிட்டு தான் இன்றைக்கி சமையல் வேலை ஆரம்பிக்கிறேன். இப்போ இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கெட்டு போனதில் வேண்டாம். இப்போ மாங்காய் குழம்புக்கு மாங்காய் கட் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். நான் மோஸ்ட்லி சாம்பார் வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். சாம்பார் வெங்காயத்தை கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்துக்கிறேன். இதையும் கட் பண்ணிக்கிறேன், சாம்பார் வெங்காயமும். இப்போ வந்து வெங்காயம், சாம்பார் வெங்காயம் என்ன போடுறேன், இதை கட் பண்ணி வச்சுக்கிறேன். மாங்காய் கட் பண்ணி வச்சிட்டேன். சாம்பார் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் நறுக்கி வச்சுக்கிறேன். அடுத்தது பீர்க்கங்காவையும் ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். மாங்காய் குழம்புலாம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. கம்மியான பொருட்கள் தான் தேவைப்படும் மாங்காய் குழம்புக்கு. வெறும் மாங்காய், கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெல்லம்.
அது போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடும். உப்பு, இனிப்பு, புளிப்பு, காரம் சுவையும் கலந்தது தான் மாங்காய் குழம்பு. 5 சுவை இருக்கும் அதில். அதனால் அதுக்கு தான் மாங்காய் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இப்போ இதுக்கு வந்து 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கிறேன். இனிமேல் நம்ம எப்படி மாங்காய் குழம்பு பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு வந்து நான் கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஒரு அடுப்பில் சாப்பாடு ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சுவையான மாங்காய் குழம்பு பண்ண வேண்டியதுதான். இப்போ நான் ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சாப்பாடு செய்யும்போது இந்த இதெல்லாம் கொட்டிருச்சு. அதை வந்து உடனே தொடச்சிடணும். இந்த சாப்பாடு பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டவ் அப்படியே கொட்டிருச்சு அந்த டிஸ் வெயிட் வழியாக. அதனால் இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கிறேன். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்தது வந்து இதுக்கு வரமிளகா தேவை. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொடி வேணும். நான் கொஞ்சம் வெந்தயமும் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயமும் போட்டுக்கிறேன். கடுகு பொடிட்டோம். கடுகு பொடியுது. வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் முழுசாக போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். கல்லுப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். இதுக்கு வந்து புளிப்பே தேவையில்லை. கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். நல்லா வேகட்டும் மாங்காய். இப்போ இது தக்காளியோ எதுவும் தேவையில்லை. வெறும் மாங்காய், மிளகாத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, அவ்வளோதான். வெந்தயம். இப்போ இதில் வந்து நல்லா வேகட்டும். நான் கொஞ்சமாக இதுக்கு புளியோதரை மிக்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். குழம்பு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். புளியோதரை மிக்ஸு போட்டு நீங்கள் மாங்காய் குழம்பு செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும் மாங்காய் குழம்பு. நான் இன்னொரு மாங்காய் கொட்டையும் போட்டாங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாங்காய் குழம்பு நல்லா வெந்துருச்சு மாங்காய்லாம் நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டு. உப்பு தான் கம்மியாக இருக்குது. உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். உப்பு மட்டும் போட்டேன். மாங்காய் குழம்பு தயாராகிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் ஒயிட் ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் பீர்க்கங்காய் தொகையல் பண்ணணும். பீர்க்கங்காய் கீரை தொகையல் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் பீர்க்கங்காய் தொகையல் பண்ண போகிறேன். பீர்க்கங்காய் தோலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பீர்க்கங்காய் தொகையல்.
இதனோட காம்பு பகுதி எடுத்துருவோம் கட் பண்ணி. இப்போ நான் வந்து தோலை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வதக்கிட்டு தொகையில் அரைச்சி செய்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் குழம்பு, மாங்காய் வெந்துன்னு இருக்குது, அதுக்குள்ளே இதெல்லாம் முடிச்சிடுவோம் இந்த வேலையை. பீர்க்கங்காய் தோல் வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும் பீர்க்கங்காய் தொகையல். நான் சொல்கிறத விட நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்வீங்க நீங்களே. இந்த மாதிரி எல்லா பீர்க்கங்காவே தோலை எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம கூட்டு பண்ண போகிறேன். இப்போது இந்த மேல் தோலை, அதாவது பீர்க்கங்காய் மேல் தோலை நான் வந்து இப்போ தொகையல் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை முதல்ல நம்ம வாஷ் பண்ணிப்போம். மாங்காய் குழம்பு ஆயிடுச்சு. கொஞ்சமாக நான் கருவேப்பிலை மேலே தூவிக்கிறேன். சுவையான மாங்காய் குழம்பு, 2 மாங்காய் கொட்டை போட்டிருக்கேன், நல்லா சாப்பிடலாம். இப்போ மாங்காய்லாம் நல்லா வெந்துச்சு. ஏன்னா தோலை உரிச்சிட்டேன், தோல் இல்லாமல் வெறும் சதை தான் போட்டு மாங்காய் குழம்பு பண்ணியிருக்கேன். இப்போ மாங்காய்லாம் வெந்துச்சு. நான் கொஞ்சமாக இவ்வளோ வெல்லம் போட்டுக்கிறேன். இதில் வந்து வெல்லம் தான் முக்கியமே. இந்த வெல்லம் வந்து அப்படியே கரைஞ்சிரும். வெல்லம் தான் இந்த குழம்புக்கு முக்கியமே. இறக்கும் போது நீங்கள் வெல்லத்தை போட்டு 2 கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. சுவையான மாங்காய் குழம்பு தயாராகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டு மாங்காய் குழம்பு ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து புடலங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு இந்த குக்கரில் சாப்பாடு செய்கிறேன் பார்த்தீங்களா, அந்த குக்கர்லேயே நான் வந்து கடலைப்பருப்பு வேக போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு ஒரு குக்கரில் வேக போட்டுக்கிறேன். இப்போ தான் சாப்பாடு அந்த குக்கரில் வந்து எடுத்து கொட்டினேன். அதனால் அந்த அடுப்புலேயே நான் கடலைப்பருப்பு வேக போட்டுக்கலாம். லைட்டாக வெந்தால் போதும், புடலங்காய் கூட்டு தயார் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஒயிட் ரைஸை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த குழம்பு வந்து நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது வந்து பார்க்க காரக்குழம்பு மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து வேறு தான். ஏன்னா புளியோதரை மிக்ஸு பொடி கூட போட்டேன், அதனால் அது பார்க்க தான் காரக்குழம்பு மாதிரி இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப வேறு வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் குழம்பு மாற்றி வச்சுட்டேன். இப்போ நான் வந்து இந்த சாப்பாட்டை இந்த கடாயில் இருக்கிறத விரசி சாப்பிட போகிறேன். லேடிஸுங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றது, ஆசையாக சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி விரசி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விரசி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு வெந்துருச்சுன்னா புடலங்காய் கூட்டு பண்ணிடலாம். அதுக்குள்ளே இந்த மாங்காய் குழம்பு சாப்பாடு கடாயை விரசி சாப்பிட்லாம். நான் அந்த மாதிரிலாம் குழம்பு வச்சுன்னா கொஞ்சம் விரசி சாப்பிடுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விரசி சாப்பிட்றது. செம்ம டேஸ்ட்டு. இப்போ மாங்காய் குழம்பு ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் தோல் தொகையில் எப்படி பண்ணலான்றது பார்ப்போம். பீர்க்கங்காய் தோலை வந்து சீவி எடுத்துக்கிட்டேன். இப்போ பீர்க்கங்காய் தோலை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். கடாய் காயட்டும். அதுக்குள்ளே பீர்க்கங்காவை வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நம்ம அரிஞ்சு வச்சுப்போம். அதுக்குள்ளே ஒன்று ஒன்றா தயார் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக நான் அரிஞ்சிக்கிறேன். கடாய் காயட்டும்.
இது தாளிக்க போகிறதில்ல, அதனால் ஃபஸ்ட்டு தாளித்தே நான் வந்து எண்ணெய்லாம் ஊற்றி கடுகுலாம் போட்டு தாளித்து வச்சிட போகிறேன். சாரி, அரைச்சிட போகிறேன். நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டிருக்கோம். ஒரு 4-5 வரமிளகா போட்டிருக்கேன். வரமிளகா இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு ஒரு 4-5 பல் பூண்டு ஒரு 4-5 போட்டுக்கிட்டு நல்லா கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். எண்ணெயிலே நல்லா வதக்குவோம். இப்போ நான் கழுவி வச்சுருந்தேன் இந்த பீர்க்கங்காய் தோல் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே வதக்கிட்டோம், அரைச்சி அப்படியே சாப்பிட வேண்டியதான். நல்லா வதக்கிட்டோம். பீர்க்கங்காய் தோல் வதங்கிறதுக்குள்ளே நான் பீர்க்கங்காவை அரிஞ்சு வச்சுக்கிடுறேன். இது ரொம்ப சிம்பிள், பீர்க்கங்காய் அரியிறது. அது அப்படியே தண்ணி காய் தான், அதுவும் அப்படியே ஈஸியாக அரியிறது. சிம்பிள் மெத்தட் இது. வெங்காயம் கட் பண்ணி வச்சோன்னா இது அப்படியே தாளித்து கொட்டி கடலைப்பருப்பை போட்டு இறக்கிறது தான். அடித்து வச்ச கடலைப்பருப்பை போட்டு இறக்கிற வேண்டியது தான். பாருங்க, ஈஸியாக அறிய முடியும் பீர்க்கங்காய். எல்லாம் ஈஸியாக இருந்துட்டேன். இந்த பீர்க்கங்காய் தோலை நல்லா வதக்கி விடணும். அப்பப்போ வதக்கி விட்டுட்டே இருக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு பக்கம் வதக்கிட்டு ஒரு பக்கம் பச்சையாகவே இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக நான் புளி எடுத்துக்கிறேன். சும்மா ஒரு கொட்டை புளி, இந்த ஊரில் தான். இந்த புளி இதில் போட்டு நான் வதக்கிடுறேன். அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தோலும் வேஸ்ட் ஆகல, அதோட காயும் நம்ம செய்து சாப்பிட்றோம் சமையலுக்கு. அதனால் எதுவுமே வேஸ்ட் ஆகலை. இன்றைக்கி லன்ச் வந்து மாங்காய் குழம்பு, பீர்க்கங்காய் தோல் துவையல், பீர்க்கங்காய் கூட்டு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதில் பீர்க்கங்காய் கூட்டு பண்ணிடுவோம். அதுக்குள்ளே வெங்காயத்தை அரிஞ்சிடுறேன். போதும் வதங்கினது, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். மாற்றிட்டு நம்ம பீர்க்கங்காய் கூட்டு பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ இந்த தோல் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை நல்லா ஆறின பிறகு தான் அரைக்கணும். சூட்டோடு அரைச்சிடாதீங்க. இப்போ நான் கடாய் எடுத்துருக்கேன். அடுப்பில் சூடாயிடுச்சு கடாயி. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய், சும்மா ஒரு 2 போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். வதங்கட்டும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பீர்க்கங்காயை போட்டுக்கிறேன். இது தண்ணி காய் தான், சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், இதுலேயே வெந்துடும். நம்ம ஒரு ஸ்டவ்வில் குக்கரில் வந்து கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கோம். அப்படியே தண்ணியோடு போட்டுக்கிடுவோம். ரெண்டும் சேர்ந்து ஈக்குவலாக வெந்துடும். இது கொஞ்சம் தான் போட்டு 2 எண்ணெய் போட்டு வேக விட்டு வேண்டாம். நான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிட்டேன். சுவையான பீர்க்கங்காய் போட்டு தயாராகிடுச்சு.
காய் வேகட்டும். மூடி வச்சு வேக வைக்கல, அப்படியே கூட வேக வச்சிடலாம். இப்போ இன்றைக்கி லஞ்ச் என்னென்னா மாங்காய் குழம்பு, பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் தோல் துவையல். இப்போ வந்து தோல் வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். குறவரப்பாக அரைச்சிருக்கேன், லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். சுவையான பீர்க்கங்காய் துவையல் தயாராகிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்போம். இதை பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் என்ன செய்ய சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்களும் செய்ய சாப்பிட்டு பாருங்கள். கார்த்திகை மாத சமையல். இன்றைக்கி கார்த்திகை 23. இது வெந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஸ்டவ்வு. இந்த மெத்தடில் பீர்க்கங்காய் போட்டு பீர்க்கங்காய் தோல் துவையல், மாங்காய் குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள். பீர்க்கங்காய் துவையல் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.